எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். சோனலை நான் அனுப்பலையே, நான் எப்போ அனுப்புனேன்? என் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சோனலை அனுப்புனேன். கேரன் அண்ட் சோனி. முதல்ல நான் இங்கே கேபில் வரும்போது கேப் டிரைவர் அண்ணா வந்து நீங்கள் பிரேஷிக்கு தானேன்னு என்கிட்ட கேட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக, அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். என்னென்னா நான் ரொம்ப நாளாக வந்து நான் ஆக்டிங் பண்ணிருக்கோம், ஆனாலும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், இந்த கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் நேமில் கூப்பிடணும்ல ரொம்ப நாளாக ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அது இன்னைக்கு இப்போ நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு கென். அந்த சின்ன அழுதுனால தான் எனக்கும் இமோஷனலாக வருது. ஆமாம், கென்னுக்கு தேங்க்யூ. கருப்பையா உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த டீமில் சேர்த்து இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்னா, ஈஸ்வர், டேனி, லோஹித், எல்லாருமே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணதை விட எனக்கு இந்த ஃபேமிலி கிடைச்சதுனால தான் நான் ஆக்சுவலி ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தேட். பிகாஸ் நான் இவ்வளோ க்ளோஸாக ஒரு படத்தில் நான் நடித்ததே இல்லை. நான் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தபோது கென் எனக்கு வந்து 2023 தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். திஸ் இஸ் லைக் 2026. ஃப்ரம் 2023 to 26 அவன் என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்கிங் நான் அப்போவே ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் யூத். எனக்கு நான் இவ்வளோ க்ளோஸாக நான் இருந்ததே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். விக்கி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாருமே பிரிட்டியாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீ படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கேன், ஆனால் இதில் வந்து தான் ரொம்ப க்யூட்டாக தெரியுதுன்னா வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக. சுராஜேட்டா, சுராஜட் சுராஜட் எனக்கு உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கிடைக்கல, ஆனாலும் ஒரே படத்தில் நடித்து பழகுதுனால ஒரு படம் வெளில வருதுன்றது ஒரு ஆடியன்ஸுக்கு தெரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அதை வந்து ஒரு நியூஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்கலன்னா இன்றைக்கி அது வந்து அவங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப அதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. பட் அதை தாண்டி ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் அந்த கவரேஜஸையும் அதை நல்லபடியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டுட்டு போனதையும் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஸ்பீச் எல்லாம் இது பண்ணல. பட்டு இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் மெயினாக நானும் கற்பியாகவும் பேசினேன் இந்த தேங்க்ஸ் மீட். இது நாங்கள் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நன்றி போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வேட்டியை வந்து இங்கே கட்டும் போது நான் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது சார். உங்கள் எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச்சில் வந்து ஐ எம் வேர்ட்லெஸ் சார். உங்களுடைய அந்த ஒரு நாள் கமிட்மெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, ஏன்னா சார் வந்து நடிக்க வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விளாக் பண்ணுவார். இப்போ வந்து பொரியல், சிக்கன் கிரேவிலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டாங்கன்னா இது நல்லா இருக்கேன் இந்த பொரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து, சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு, ஒரே சரிங்க கூட்டு வைக்கல இன்னும் அப்படின்னு. அது அந்த விளாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷார்ட்டுக்கு போக முடியும். அந்த கேங்கு கரெக்ட் சார். யார் சார்? எனக்கு சினிமா தவிர்த்து வேறு எதுலையும் நடிக்க பிடிக்காது. போனால் ஃபீல்ட் அவுட்டு, எதுக்கும் போகாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 90 படங்கள்ல நான் போகலை. சேனலா வேண்டாம், வெப் சீரிஸா வேண்டாம், வெப்பு
வெப் சீரிஸ் வெப் சீரியல் இந்த மாதிரி வருஷம் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமா வேண்டாம், யூடியூப்பா வேண்டாம், அதுனா எதுவுமே வேண்டாம். ஏன்னா சினிமாவோட பவர் முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. எல்லாரும் எனக்கு சினிமாவில் ஒரு கேம் பண்ணிட்டாங்க. அப்படியே வாழ்ந்துருவோம், போனால் மதிப்பு கொண்டு போயிருந்தோம். விஜய் போல, அஜித் போல, சூர்யா போல, அவரு போல, இவரு போல, இப்படியே சொல்லி சொல்லி 75 முறை பண்ணல. இந்த இதுக்கு போன ஆஃபீஸில் டெப்டி தாசில்தாராக எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு தெரியாது. கிட்டத்தட்ட டெய்லி 8 பக்கம் டைலாக்கு, நோ ப்ராப்டிங். 8 பக்கம் டாமினேட்டிங் டைலாக் பேசும்போது ப்ராப்டிங் நேர் கொண்டு போய் அப்படியே கொடுப்பாங்க, பேசுவேன், போயிட்டே இருப்பேன். இந்த பெண்கள், அந்த யூத், இந்த கேங் மாதிரி அங்கே ஒரு கேங் இருக்கு. 3 பொண்ணுங்களும் சேர்ந்து உங்களுக்கு யூடியூப்ல படம் வச்சுருக்காங்களா, இன்ஸ்டாவில் இருக்காங்களா, அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்களான்னு ஒட்டு டார்ச்சர். இந்த பொண்ணுங்க ரேக்கிங் 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 சார், ரேகிங் சார், ரேகிங் 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 ரேக்கிங் ரேக்கிங் பொண்ணுங்களுக்கு சண்டை போடாது சார். நான் சண்டை பண்ணல சார். நான் வந்து எனக்கு அசுரனில் எனக்கு இருந்த ஹீரோயின் வந்து என் நாய்க்குட்டி தான். எனக்கு வந்து அப்புறம் வந்து விடுதலையில் வந்து எனக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோயின்ன்ற ஒருத்தங்க கூட நான் நடித்து பழகின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்ப ஓப்பனாக சொன்னால் பயம் இருந்துச்சு, நிறைய ஏதாவது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுமான்னு. பட் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ கோப்பப் பண்ணி நடித்தேன். அனிஷ்மா, மீனாட்சி, பிரியாட்சி, அவங்க 3 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் லாட் டு அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வந்து நேஷ், எங்கள் எடிட்டர் நேஷ் வந்து எப்படின்னா, அவரை மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவர் வந்து ராமு சார் எப்படியோ அதை விட ட்வைஸ் அவர் எப்படின்னா ஹைப்பராக ஒரு விஷயத்துக்கு ஆகணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஓப்பனிங் சீனுக்கு கத்த மாட்டார், சோக சீனுக்கு விசில் அடிப்பார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் அவர் வந்து டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். பட் ரொம்ப தேங்க்ஸ் நேஷ், நீங்கள் எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் நேஷோட அசிஸ்டன்ட் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க ப்ரோன்னு சொல்லும் போது நாங்கள் எதுக்கு இந்த படம் பண்ணமோ அந்த படத்துடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அடுத்தடுத்த ஹைட்ஸ் போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கருப்பையா சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் பாய் ஸ்டூடியோஸ்ன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஆரம்பித்து, அது என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஆனால் ஒன்று ஆரம்பித்து த சேம் கென்னன் கேங் தான், ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தாரு. பட் தேங்க்யூ ஸோ மச் கருப்பையா எல்லாத்துக்கும். அண்ட் நான் நிறைய கிரிட்டிக்ஸ் படித்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் ஜென்யூனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் நான் டெஃபினட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் கண்டிப்பாக எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமாக ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள். It feels very overwhelmed to stand here இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில். இந்த கென்னன் கேங்கோடைய இந்த யூத்தில் பல கேங்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம கருப்பையா அண்ட் கேங், அது நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கருப்பையா உங்கள் ஜேர்னி நீங்கள் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துகிட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஏன்னா கையில் காசே இல்லாத ஒரு பையன் இதை பண்ண முடியும்னு நம்பி, இந்த ஸ்கிரிப்டை நம்பி, என்ன நம்பி இந்த படம் எடுக்கணும் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய டைரக்ட் பண்ண போகிறீங்க, நிறைய படங்கள் பண்ண போகிறீங்க, என்ன சுராஜ் சாரெல்லாம் கூப்பிட போகிறீங்க, அதெல்லாம் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பையா. ஏன்னா தெரியல, ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட இதை மாற்றலாம் அதை மாற்றலான்னு ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். பட் எதையுமே மாற்றாம அந்த பையன் எப்படி தன்னுடைய ஃபோனில் எடுத்த திரைப்படத்தை அப்படியே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷனில் எதுவுமே வந்து யோசிக்காமல் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ரொடியூசர் கருப்பையா. கருப்பையா அண்ட் கேங் நன்றி. அண்ட் மை பிரதர் ஜிவி அண்ட் கேங், இந்த படத்துடைய பேக் போன்னு சொல்லலாம். கென் மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹவு ஹி இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தன்னுடைய லேபிள்லே வந்து தொடங்கி இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன், மியூசிக் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து அது வைரல் ஆனோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ ஜிவி அண்ட் கேங்குக்கு பெரிய நன்றி. விக்கி அண்ட் கேங், விக்கி
பட் தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. இல்லை கொஞ்சம் முடிச்சிடன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க விக்கி. அண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் டு தி ஃபில்ம். விக்கி அண்ட் கேங்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நேஷ் அண்ட் கேங். நேஷ் என்னுடைய டேக்லைன், என்னுடைய பஞ்ச்லைனை நீங்கள் திருடிட்டீங்க, பரவாயில்ல கடைசியாக வரேன். ஸோ நேஷ் அண்ட் கேங் அழகாக இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராமு அண்ட் கேங் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் சீனியர் ஆக்டர்ஸில் பார்த்தா நளினிமா, சுராஜ் சார் அண்ட் கேங், அந்த கேங்கில் நானும் இருக்கேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே நன்றி. சுராஜ் சார் நளினிமா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களை படங்களில் பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் சுராஜ் சரோட ஒர்க் பண்ண மாட்டோமா இல்லை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் கருப்பையான் கெங்கனுக்கு தேங்க்ஸ். ஏன்னா சுராஜ் சரோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. சச் அ அமேசிங் ஆக்டர். ரொம்ப நிறைய வித்தியாசமான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பதிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி லக்கி. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாமல் அத்தனை பேரையும் மறக்காமல் நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்கள். அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்கே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு பேசினார். வேறு லெவல் மகனே. இதுக்காகவே நீங்கள் வேறு லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷன் வேறு லெவலில் இருக்க போகுது. சூரஜ் சார் பற்றி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷன் நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்த அப்புறம் இன்னொன்று ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துருச்சேன். நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டால் போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகா இந்த கேரக்டருக்கு நிச்சயமாக அவரை தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்கள் தேவதர்ஷினி அம்மாவை பற்றி சொல்லணும். அவளை காமெடி அப்படின்ற ஒரு ஜோனரில் கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய இல்லை உங்களால் சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் அந்த குழந்தைய கொண்டு இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்கே இங்கே தாண்டாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ண தெய்வமா சான்ஸே இல்லைடா. லவ் யூ. இன்னும் மேலே 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 நீ நிறைய படங்கள் பாருணும் கண்ணா. இங்கே ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு நான் இந்த பிள்ளை இப்படி பண்ணாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த கரண், அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டுமே. இந்த பிள்ளைங்கெல்லாம் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்புல ஒருத்தரும் சான்ஸே இல்லை. குழந்தைங்களா அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காட்டிட்டு இருக்குது. எனக்கு எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிற்க வச்சு பார்க்கும்போது என்னால் அதான் சொல்கிறேனே, எங்கள் டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேறு லெவல். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தால் இந்த 10 பேருக்கும் 10 விதமாக அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே கையில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமாக சொல்லிக் கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசித்தேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்னா சும்மா இல்லைங்க.
அந்த குழந்தை ஏய் இப்படி போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி.